ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு, யுத்தம் செய்பவராக இன்றி இதய சிம்மாசனதாரி ஆகுங்கள். இன்று தூர தேசத்தில் இருக்கும் பரதேசி தந்தை, அதாவது இன்னொரு தேசத்தை சேர்ந்த தந்தை, தன்னுடைய குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். குழந்தைகளுக்கும் சுய தேசத்தினுடைய நினைவு ஊட்டுவதற்காக மற்றும் சக்திசாலியாக ஆகி உடன் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, சுய தேசம் நினைவில் வந்துடுச்சா அப்படின்னு. இது மாற்றான் தேசம் மற்றும் மாற்றானுடைய ராஜ்யம். இதில் எல்லாமே பழசாக தான் தென்படுது. நபர்களை பாருங்க, பொருட்களை பாருங்க, எல்லாமே எப்படி தென்படுது? இத்து போயிருக்கு. நாலாபுறங்களிலும் இருள் சூழ்ந்திருக்கு. அந்த மாதிரி தேசத்தில் நீங்கள் எல்லோருமே பந்தனத்தில் கட்டுப்பட்ட பந்தனம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆயிட்டீங்க. இந்த நேரம் தந்தை வந்து சுய ரூபம் மற்றும் சுய தேசத்தினுடைய நினைவூட்டி பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக்கி சுய தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கூடவே சுய ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக ஆக்குறார். அப்படி அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய சுய தேசத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது எப்படி நீங்கள் ஒரு நாடகத்தை காண்பிக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படின்னு விரும்பிய போதிலும் வெகு சிலர் தான் தயாராகிறாங்க. அந்த மாதிரியே பல விஷயங்களை உருவாக்கி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறவங்களே இல்லை தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கணக்கு வழக்கை முடிச்சிட்டிங்களா அல்லது இப்பொழுது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதான்னு கேட்குறாங்க. தன்னுடைய கணக்கு வழக்கை முடித்ததனுடைய நிறைவு விழாவை கொண்டாடிட்டீங்களா அல்லது இதுவரையிலும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இறுதியில் இந்த நிறைவு விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு நினைக்கலையே. நிறைவு விழாவை இப்பொழுதிலிருந்தே கொண்டாடினீங்க அப்படின்னா தான் இறுதியில் சம்பூர்ண நிலையினுடைய விழாவை கொண்டாடுவீங்க. இந்த பழைய கணக்கு வழக்கை முடிக்கணும். அதை இப்போ செய்கிறதுனால வெகு காலத்துக்கு பந்தனமற்றவராக, வெகு காலத்தினுடைய ஜீவன் முக்தியினுடைய பதவியை அடைபவராக ஆக முடியும். இல்லை அப்படின்னா இறுதி வரையிலும் யுத்தம் செய்யக்கூடிய யுத்த வீரனாகவே இருந்துடுவீங்க. யார் இறுதி வரை யுத்த வீரனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிராப்தி என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க. யுத்த வாழ்க்கையோ குழந்தை பருவத்தினுடைய வாழ்க்கை. இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரியாக ஆயிட்டீங்க. நினைவினுடைய திலகமிட்டு தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகிட்டீங்க. இதய சிம்மாசனத்தில் இருக்கிறவங்க யுத்தம் செய்பவராக இருப்பாங்களா? யுத்தத்தினுடைய பலனா சிம்மாசனம் மற்றும் கிரீடம் கிடைச்சிருச்சு. இந்த தற்சமயத்து பலன் மற்றும் பிரத்யட்ச பலன் இன்னும் பிராப்தி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. சங்கமேகத்தின் பலனை அடைஞ்சிட்டிங்களா அல்லது இனிதான் அடையணுமான்னு கேட்குறாங்க. என்ன பாடல் பாடுறீங்க? என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அல்லது அடைய வேண்டும் அப்படின்னா எப்படி பாடுறீங்கன்னு கேட்குறாங்க. எப்போ நிகழ்காலத்துடன் எதிர்காலத்தினுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, எதிர்கால பலன் 2000 வருடங்களுக்கு என்ன தற்சமயத்து பிராப்தி இறுதி நேரத்தினுடைய 5-6 மாதங்கள் இருக்குமா அல்லது 5 நாட்கள் இருக்குமா அல்லது 5 மணி நேரம் இருக்குமா அல்லது சங்கமேகத்தினுடைய நீண்ட காலம் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஒருவேளை சங்கமேகத்தினுடைய பிராப்தி நீண்ட காலம் இருக்கலை அப்படின்னா எதிர்காலத்தினுடைய பிராப்தி நீண்ட காலம் எப்படி இருக்கும்? அங்கே இருக்கிற 2500 வருடங்கள் இங்கே உள்ள 25 வருடங்களிலும் இருக்காது. நேரடியாக தந்தையினுடைய குழந்தையாகி சதா காலத்துக்கு ஆஸ்தி அடையல அப்படின்னா
என்னதான் அடைஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அனைத்து பொக்கிஷங்களினுடைய அதிபதி அவருடைய குழந்தையாகி கஜானாக்களினால் நிரம்பி ஆகலை அப்படின்னா எஜமானனுடைய குழந்தையாகி என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. வெற்றி எனது பிறப்புரிமை ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எப்பொழுதும் வெற்றியை அனுபவம் செய்யலை அப்படின்னா பிறப்புரிமை உடையவராகி செஞ்சீங்க. பாக்கியத்தை உருவாக்கும் 2 தந்தைகளுடைய குழந்தையாகி இருந்தும் நிரந்தரமாக பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகலை அப்படின்னா 2 தந்தைகளுடைய குழந்தைகளாகி என்ன செஞ்சீங்க? உயர்ந்த கர்மங்களின் மற்றும் உயர்ந்த சரித்திரத்தை உருவாக்குவதற்காக சகஜ விதியை வரமளிப்பவராகி தந்தை கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் சித்தி சுரூபம் ஆக்கலை அப்படின்னா என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. யுத்தம் செய்வது கடினமாக உழைப்பது, மெதுமெதுவாக நிதானமாக செல்வது, இதுதான் விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. யுத்தம் செய்கிறது, கடினமாக உழைக்கிறது, மெதுமெதுவாக நிதானமாக போகிறது, இதுதான் விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. யுத்த மைதானம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இதே சிம்மாசனம் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை சிம்மாசனம் தான் விருப்பம் அப்படின்னா சிம்மாசனதாரியிடம் மாயா வர முடியாது. சிம்மாசனத்திலிருந்து இறங்கி யுத்த மைதானத்தில் சென்றுடுறீங்க. அப்போ தான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்படி நிறைய குழந்தைகள் இப்படியும் இருக்கிறாங்க. அவங்களால சண்டை சச்சரவு செய்யாமல் இருக்கவே முடியாது. மேலும் யாரும் கிடைக்கல அப்படின்னா கூட தன்னுடைய ஏதாவது சச்சரவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யுத்தம் செய்யக்கூடிய சமஸ்காரம் ராஜ சிம்மாசனத்திலிருந்து விடுவித்து யுத்த மைதானத்திலிருந்து அழைச்சிட்டு போகுது. இப்போ யுத்தம் செய்யும் சமஸ்காரத்தை முழுமையாக அழிச்சிடுங்கிறாங்க பாபா. ராஜ்யம் செய்யும் சமஸ்காரத்தை கடைப்பிடிங்க. பிராப்தியினுடைய பலனை அனுபவிப்பராக ஆகுங்க. அப்போதான் எதிர்காலத்தில் வெகு காலத்துக்கான பிராப்தியினுடைய பலனை அனுபவிப்பவராகவும் ஆவீங்க. இறுதி வரையிலும் யுத்தம் செய்யும் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னா என்னவாக ஆவீங்க? சந்திரவம்சியாக ஆக வேண்டி இருக்குது. யுத்தம் செய்யும் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னா சந்திரவம்சியாக ஆக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. சூரிய வம்சையினுடைய அடையாளம் எப்பொழுதும் குஷியோடு நடனம் ஆடிக்கொண்டிருப்பாங்க. எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல் ஆடுறவங்க. சந்திர வம்சத்து ராமரை ஒருபொழுதும் ஊஞ்சலில் வச்சு ஆட்ட மாட்டாங்க. நடனம் ஆடியதாக காண்பிக்கலை. யுத்தம் செய்வதனுடைய வில் அம்பை தான் காண்பிச்சிருக்கிறாங்க. பிற்காலத்து ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். பாதி நேரத்து ராஜ்யம் வெகு காலமாகவே ஆனது இல்லையா? பாதி நேரத்து ராஜ்யம் வெகு காலமாகவே ஆனது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. ஆகையினால எப்பொழுதும் மூஞ்செல்லாம் ஆடிக்கிட்டே இருங்க. அனைவரோடு சமஸ்காரத்தை இணைக்கும் நடனத்தை ஆடிக்கிட்டே இருங்க. குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. இதைத்தான் சங்கமேகத்தினுடைய பிராப்தியினுடைய பலன் சொரூபம். முயற்சி செய்கிறவங்க என்ற இந்த வார்த்தையும் எதுவரை இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த நேரம் முயற்சி செய்கிறவர் அடுத்த நேரம் பிராப்தியினுடைய பலன் பெறுறவங்க. சங்கமயுகத்தினுடைய முயற்சி செய்கிறவங்க சத்தியுகத்தினுடைய பிராப்தியினுடைய பலனை அனுபவிப்பவர் என்றல்ல, சங்கமயுகத்தினுடைய பிராப்தியின் பலனை அனுபவிப்பவர் ஆகணும். இந்த நேரம் விதையை விதைங்க, அடுத்த நேரம் பழத்தை அருந்துங்க. எப்பொழுது அறிவியலே சேர்ந்தவர்களோ ஒவ்வொரு காரியத்தினுடைய பிராப்தியினுடைய பலனை, அந்த பலனுடைய வேகத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அமைதியினுடைய சக்தி உள்ளவங்க தன்னுடைய வேகத்தை அவர்களையும் விட அதிகமாக தீவிரப்படுத்துவாங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. அல்லது ஒரு ஜென்மத்தில் செய்யணும் மற்றும் அடுத்த ஜென்மத்தில் அடையணும் என்று அப்படியான்னு கேட்குறாங்க. அவங்க ஒளியினுடைய வேகத்தை விட அதிவேகமாக செல்ல விரும்புகிறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு வினாடியினுடைய வேகத்தை விட அதிகப்படுத்த விரும்புகிறாங்க. இந்த அளவு முழு உலகத்தினுடைய விநாசத்தை அவ்வளவு குறைந்த நேரத்தில் செய்வதற்கு தயாராகிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி ஸ்தாபனையினுடைய காரியத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் ஒரு நொடியில் செய்யணும், ஒரு நொடியில் அடையணும் என்ற அந்த மாதிரி அதிவேகத்தினுடைய அனுபவியாக இருக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க. பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்துங்க, பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற பழம் பிடிக்கலையான்னு கேட்குறாங்க.
கடினமாக உழைக்கக்கூடிய பழம் பிடிச்சிருக்குதா? கடின உழைப்பினுடைய காய்ந்த பழத்தை அருந்தி அந்த மாதிரி பலகீனமானவர் ஆகிட்டீங்க. கண்ணில்லாத, புத்தி இல்லாத, சிரேஷ்ட காரியம் செய்யாதவராக ஆகிட்டீங்க. இப்பொழுதோ புதிய பிரத்யட்ச பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்துங்க. கடின உழைப்பை பாபா மீதான அன்பாக மாற்றிடுங்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ராஜ வம்சத்தின் சமஸ்காரம் உள்ளவங்களுக்கு, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி, அதாவது குழந்தையாக இருப்போரிலிருந்து எஜமானன், எப்பொழுதும் சங்கமயுகத்தினுடைய பிராப்தியினுடைய பலனை அனுபவிக்கும் சமஸ்காரம் உள்ளவங்களுக்கு, பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்துறவங்களுக்கு, அந்த மாதிரி எப்பொழுதும் பிராப்தி சொரூபமான, எப்பொழுதும் அனைத்து பந்தனத்தில் இருந்தும் விடுபட்ட சங்கம யுகத்து ஜீவன் முக்து, அந்த மாதிரி ஆசனம் கிரீடம் அணிந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு தனிப்பட்ட சந்திப்பு. பாப்தாதா கேட்குறாங்க, எப்பொழுதும் ஆன்மீக போதையில் நிலைச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆன்மீக போதை எப்படின்னா ஆத்ம அபிமானியாக ஆகிறது. எப்பொழுதும் காரியங்கள் செஞ்சுக்கிட்டே ஆத்மாவை பார்ப்பது, உணர்வது, இதுதான் ஆன்மீக போதை. ஆன்மீக போதையில் எப்பொழுதும் அனைத்து பிராப்தியினுடைய அனுபவம் சுலபமாகவே இருக்கும். எப்படி ஸ்தூல போதை உள்ளவங்களும் தன்னை பிராப்தி நிறைந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி இந்த ஆன்மீக போதையில் இருக்கிறவங்க அனைத்து பிராப்திகளினுடைய சொரூபம் ஆகிடுறாங்க. இந்த போதையில் இருக்கிறதுனால அனைத்து விதமான துக்கங்களும் விலகிடுது. துக்கம் மற்றும் அமைதியின்மைக்கு விடை கொடுக்கப்பட்டுடுது. எப்பொழுது சதா காலத்துக்காக சுகமளிக்கும் வள்ளலின், சாந்தி அளிக்கும் வள்ளலின் குழந்தைகளாக ஆகிட்டீங்க அப்படின்னா துக்கங்களும் அசாந்திக்கு விடை கொடுத்துட்டீங்க இல்லையா? அசாந்தினுடைய பெயர் அடையாளமே இல்லை. அமைதி கடலினுடைய குழந்தைகள் அமைதியற்றோராக எப்படி ஆக முடியும்னு கேட்குறாங்க பாபா. ஆன்மீக போதை எப்படின்னா துக்கம் மற்றும் அமைதியின்மை முடிவடைஞ்சது. அதற்கான விடை கொடுக்கும் விழாவை கொண்டாடிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தூய்மையின்மை மூலம் துக்கம் மற்றும் அமைதியின்மை உருவாகுது. எங்கு தூய்மையின்மை இல்லையோ அங்கு துக்கம், அமைதியின்மை எங்கிருந்து வந்தது? பதித்த பாவனன் தந்தையினுடைய குழந்தைகள் மாஸ்டர் பதித்த பாவனனாக ஆயிட்டீங்க. யார் மற்றவங்களை தூய்மை இல்லாதவர்களில் இருந்து தூய்மையாக ஆக்குபவராக இருப்பாங்களோ அவங்களே தூய்மையானவராகத்தான் இருப்பாங்க இல்லையா? யார் தூய்மையான பவித்திர ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட அமைதி மற்றும் சுகம் இயல்பாகவே இருக்கும். அப்படி நீங்கள் தூய்மையான ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள், விசேஷ ஆத்மாக்கள், உலகத்தில் நீங்கள் மகான் ஆத்மாக்கள். ஏன்னா தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகிட்டீங்க இல்லையா? அனைத்தையும் விட மிகப்பெரிய மகான் தன்மை தூய்மையாகிறது தான். ஆகையினால இந்த மகா நிலையினுடைய எதிரில் அனைவரும் தலைவணங்குவாங்க. அந்த ஜட விக்கிரகங்கள் யாருடையது? இப்பொழுது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன நினைப்பீங்கன்னு கேட்குறாங்க பாபா. யாருக்கு பூஜை நடந்துட்டுருக்குது? இது என்னுடைய ஜட விக்கிரகம் அப்படின்னு நினைவில் வருது. அப்படித்தானே மகானாத்மா அப்படின்னு புரிந்து நடந்துக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடி ஆகுங்க. அதில் அநேக ஆத்மாக்களுக்கு அவங்களுடைய உண்மையான முகம் தென்படட்டும்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் ஏறும் கலையில் சென்று கொண்டிருக்கீங்களான்னு கேட்குறான். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறும் கலையினுடைய அனுபவிகள். எண்ணம், சொல், செயல், உறவு மற்றும் தொடர்பு அனைத்திலும் எப்பொழுதும் ஏறும் கலை. ஏன்னா இப்பொழுது நடக்கும் நேரமே ஏறும் கலைக்கானது. வேறு எந்த யுகமும் முன்னேறும் கலைக்கானது கிடையாது. சங்கம யுகம் மட்டும்தான் முன்னேறும் கலைக்கான யுகம். ஆகையினால எப்படி நேரமோ அப்படி அனுபவம் இருக்கணும். ஒரு வினாடி கடந்து போச்சு
அதற்கு பிறகு ஒரு வினாடி வந்தது அப்படின்னா ஏறும் கலை. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா 2 மாதங்களுக்கு முன்பு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இப்பொழுதும் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நேரமும் பரிவர்த்தனை, ஆனால் பரிவர்த்தனை கூட முன்னேறும் காலைக்கானது. எந்த ஒரு விஷயத்திலும் நிற்பவர் கிடையாது, ஏறும் கலையில் செல்பவர்கள் நிற்பது இல்லை. அவங்க எப்பொழுதுமே மற்றவர்களையும் ஏறும் கலையில் அழைச்சிட்டு செல்கிறாங்க. பாபா கேள்வி கேட்குறாங்க, யார் எப்பொழுதும் பறக்கும் பறவையாக இருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா பதில் சொல்கிறாங்க, அவர் சக்கரவர்த்தியாக இருப்பார். ஆல்ரவுண்ட், அதாவது அனைத்து வித சேவையிலும் பங்கு செய்வாங்க. ஏறும் கலை உள்ளவங்க அந்த மாதிரி பந்தனமற்றவர்களாக இருப்பாங்க. எங்கே சேவை நடந்தாலும் அங்கே வந்து சேர்ந்துடுவாங்க. மேலும் அனைத்து விதமான சேவையில் வெற்றி அடைபவர்களாக ஆகிடுவாங்க. எப்படி தந்தை ஆல்ரவுண்டு பங்கை செய்பவராக இருக்கிறார், தோழனாகவும் ஆக முடியும் அப்படின்னா தந்தையாகவும் ஆக முடியும். அதே போல் ஏறும் கலை உள்ளவங்க எந்த நேரம் எந்த சேவையின் அவசியம் இருக்குதோ அதில் முழுமையாக பங்கேற்று செய்ய முடியும். எதைத்தான் ஆல்ரவுண்டு பறக்கும் பறவை அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பாபா, சாகார பிரம்மாவினுடைய அநேக புஜங்கள், கைகள் ஏன் பிரசித்தி ஆகியிருக்கிறாங்க? இது யாருடைய நினைவு சின்னம் அப்படின்னு பாபா பதில் சொல்கிறாங்க, இது குழந்தைகளாகிய உங்களினுடைய சகயோகி சொரூபத்தின் நினைவு சின்னம். எப்படி உடலின் விசேஷ காரியம் செய்வது புஜங்கள், அதே மாதிரி பாப்தாதாவின் காரியத்தில் சேவை செய்கிறவங்க நீங்கள். அனைத்து குழந்தைகளுமே பொறுப்பாளர் ரூபத்தில் இருக்கீங்க. எந்த குழந்தைகள் எப்பொழுதும் யதார்த்த ரூபத்தில் துணையை வைத்து நடந்து கொள்ளும் துணையவர்களாக இருக்கிறாங்க மற்றும் உதவியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களைத்தான் வலது கரம் என்று சொல்வது. அவள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, வலது கரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பாபா பதில் சொல்கிறாங்க, வலது கரம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தூய்மையாக, அதாவது சுத்தமாக மற்றும் உயர்ந்ததாக இருக்கும். ஏதாவது உயர்ந்த காரியம் மற்றும் தூய்மையான காரியம் வலது கரம் மூலமாகத்தானே செய்யப்படுது. அதே மாதிரி தான் பாப்தாதாவினுடைய சகயோகி வலது கரம் எப்பொழுதும் வார்த்தையில், செயலில் மற்றும் தொடர்பில் உன்னதமாக மற்றும் சுத்தமாக, அதாவது தூய்மையாக இருக்கிறாங்க. எப்படி கரங்கள் மூலமாக காரியத்தை செய்விக்கும் சக்தி ஆத்மா, கரங்கள் காரியம் செய்பவைகள் மற்றும் ஆத்மா செய்விப்பவர். அதே மாதிரி வலது கரமாக இருக்கும் சகயோகிகள் எப்பொழுதும் தன்னுடைய செய்விப்பவர் தந்தையை நினைவில் வைத்து கொண்டே செய்யும் கருவியாக ஆகிறாங்க. தன்னை செய்விப்பவர் என்று நினைப்பது கிடையாது. எனவே அவருடைய ஒவ்வொரு காரியத்தில் விலகியிருக்கும் நிலை, அகங்காரமற்ற நிலை மற்றும் பணிவினுடைய புது உலக படைப்பினுடைய சிறப்புகள் நிரம்பியதாக இருக்கும். விசேஷமாக வலது கரம் சக்திசாலியாக இருக்கும். வலது கர சகயோகி ஆத்மா எப்பொழுதும் உலக நன்மை, உலக மாற்றத்தின் காரியத்தினுடைய பொறுப்பின், எப்பொழுதும் உலக நன்மை, உலக மாற்றத்தினுடைய காரியத்தின் பொறுப்பினை சுலபமாக எடுக்க முடியும். அவருடைய காரியத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு பாடத்தையும் தாரணையில் மற்றும் நடைமுறை சொரூபத்தில் கொண்டு வர்றதில் தீவிர முயற்சி செய்வோராக இருப்பாங்க. மேலும் எப்பொழுதும் எவரடியாக இருப்பாங்கங்கிறாங்க பாபா. அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இடது கரம் சகயோகி புஜங்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு. இடது கர சகயோகி புஜங்களினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா பதில் சொல்கிறாங்க, அவங்களிடம் சத்தத்தின் கூடவே சுத்தமின்மை, அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயலில் சில நேரம் ஏதாவது அசுத்தம் வந்துடுது. அதாவது சம்பூர்ண சுத்தமானவர்களாக இருப்பது கிடையாது. அவங்களுடைய முயற்சி செய்வதனுடைய வேகம் குறைவாக இருக்கும். செய்யலாம், யோசிக்கலாம், ஆனால் லெஃப்ட், அதாவது இடது, அதாவது லேட்டாக, தாமதமாக செய்வாங்க. உடன் இருப்பாங்க, காரியம் செய்வாங்க, ஆனால் முழுமையான பொறுப்பை எடுப்பதில் தைரியம் காட்ட மாட்டாங்க. எப்பொழுதும் உற்சாகம், துணிச்சல் வைப்பாங்க, ஆனால் ஆதாரமற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நிலை வெகு நேரம்
வக்கீல், அதாவது லாயரை போன்று இருக்கும். சட்டங்களை அதிகம் யோசிப்பாங்க, ஆனால் குறைவான லாபத்தை அடைவாங்க. அவரே அவருக்கு நீதிபதியாக முடியாது. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கூட இறுதி தீர்ப்புக்காக நீதிபதியினுடைய அவசியத்தை அனுபவம் செய்வாங்க. இப்பொழுது நான் வலதுகரமா அல்லது இடதுகரமா அப்படின்னு நீங்கள் உங்களையே சோதனை செய்யுங்கிறாங்க பாபா. பாபா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அனைத்து குழந்தைகளுடைய இதயத்தில் உலக மாற்றத்தினுடைய நல்ல எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்கள் எப்பொழுது நிறைவேறும்? பாபா பதில் சொல்கிறாங்க, எப்பொழுது தன்னை சம்பூர்ணமாக பரிவர்த்தனை செய்வாங்களோ அப்போதான். எந்தளவு தன்னுடைய பரிவர்த்தனையில் குறைவு இருக்குமோ அந்தளவே உலக மாற்ற காரியத்தின் வேகத்திலும் குறைவு இருக்கும். தன்னுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் நேரத்தின் மாற்றத்தை செய்ய முடியும். தன்னை பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை பற்றி இயல்பாகவே தெரிய வந்துடும். ஏன் அப்படின்னா பரிவர்த்தனைக்கான நேரத்தினுடைய கடிகாரம் நீங்கள். உலகத்தின், அதாவது அனைத்து ஆத்மாக்களினுடைய கவனம் இப்போ பொறுப்பாளராக ஆகியிருக்கும். நேரத்தின் கடிகாரம் உங்கள் மேலே இருக்குது. இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சிந்தனை சக்தி மூலமாக சக்திசாலியாக ஆகி தடைகளினுடைய பாதிப்பை அகற்றக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆகுக. அனைத்து கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, சிந்தனை சக்தி மூலமாக சக்திசாலியாக ஆகி தடைகளினுடைய பாதிப்பை அகற்றணும். இப்போ தற்சமயம் சிந்தனை சக்தி மூலமாக ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிரப்புவதற்கான அவசியம் இருக்குது. இதுக்காக உள்நோக்கு பார்வை உடையவராகி ஒவ்வொரு ஞான துளியையும் சிந்திச்சு கடைந்தெடுத்தீங்க அப்படின்னா வெண்ணெய் வெளியாகும். மேலும் அவர் சக்திசாலியாக ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான சக்திசாலி ஆத்மாக்கள் அதீந்திரிய சுகத்தின் பிராப்தியின் அனுபவம் செய்கிறாங்க. அவங்கள அற்ப காலத்தின் எந்த ஒரு பொருளும் தன் பக்கம் ஈர்க்கவே முடியாது. அவருடைய மூழ்கி இருக்கும் நிலை மூலமாக ஆன்மீகத்தின் சக்திசாலியான நிலை என்ன உருவாகி இருக்குதோ அதன் மூலம் தடைகளினுடைய பாதிப்பு அகன்றிடுது. ஸ்லோகன்: பிராமண உலகத்தில் அனைவரது மரியாதையையும் பெறுபவரே சிம்மாசனதாரி ஆகிறார். பிராமண உலகத்தில் எல்லாருடைய மரியாதையும் பெறவங்க தான் சிம்மாசனதாரியாக ஆகிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.